ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம வீட்லயே இறால் சீவியான் எப்படி செய்யற வீடியோல பார்க்க போறோம். என்ன இது புதுசா இருக்குன்னு பாக்குறீங்களா? யாருக்கெல்லாம் ஸ்பைசியா நல்லா காரஞ்சாரமா சாப்பிடணும் பிரியப்படுறீங்களோ அவங்களுக்காக தான் இந்த ரெசிபி. இதை நீங்களே உங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. வீட்டில் இருக்கிற எல்லா சாதமே காலி ஆயிரும். அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். இப்போ வாங்க நம்ம இறால் சீவியான் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். சீபியான் ரெசிபி எல்லாம் இறால்ல மட்டும் தான் செய்யணும் அவசியம் இல்ல. இறாலுக்கு பதிலா நம்ம மீன், அவிச்ச முட்டை, கருவாடு இதுகளை வச்சு செய்யலாம். முதல்ல இறாலை நல்லா ஆஞ்சி அலசி லைட்டா மஞ்சத்தூள் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு திரும்பவும் அலசி எடுத்துக்கணும். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இறால் கவுச்சி வாடை இல்லாம இருக்கும். அடுத்து 10 கிராம் காய்ந்த மிளகாய தண்ணியில ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டா அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் சின்ன வெங்காயம் 150 கிராம், பூண்டு 10 கிராம், இது ரெண்டையுமே மிக்சியில லைட்டா அரைச்சி எடுத்துக்கணும். கடைசியா 200 கிராம் தக்காளிய நல்லா மிக்சியில இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த சீபியான சாதத்துக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதே போல நம்ம கீரை சாறு செஞ்சு அதுக்கு தொட்டுக்காக இந்த சீபியான சாப்பிடலாம். இப்போ வாங்க நம்ம இறால் சீபியான செஞ்சிடலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கங்க. எண்ணெய் 150 ml. எண்ணெய் சூடானதும் சிறிதளவு கருவேப்பிலை, அடுத்து நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயம் 200 கிராம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இப்ப அரைச்சு வச்சிருக்க சின்ன வெங்காயம், பூண்டு, அடுத்து அரைத்த மிளகாய், மிளகாயை நல்லா வதக்கிக்கணும். மிளகாய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அரைச்ச தக்காளி, மசாலா நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இறாலை போட்டு அதுக்கு மேல நம்ம தேவையான உப்பு, தேவையான தண்ணி எல்லாம் ஊத்தி நல்லா இறாலை வேக வச்சு இறக்கணும்னா சுவையான இறால் சீபியான் ரெடி. மசாலா நல்லா வெந்துருச்சு. இப்ப இறால் 1 கிலோ ஒரு கிளறிக்கலாம். இப்ப தேவையான தண்ணி, தேவையான உப்பு. இப்ப இறால் நல்லா சுருள வேகணும். இறால் நல்லா வெந்துருச்சு. அவ்வளவுதான், சுவையான இறால் சீபியான் ரெடி. இறால் சீபியான் ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். இறால் சீபியான் ரொம்பவே காரஞ்சாரமா டேஸ்டா இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் அடுத்த நல்ல வீடியோட சந்திப்போம். பாய்.